வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை பொதுவாக குழம்பு இல்லைன்னா கட் பண்ணி போட்டு செஞ்சு தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட 3 கத்திரிக்காய் இருக்குங்க. அதில் பெருசாக செஞ்சால் யாருக்கும் பத்தவும் செய்யாது. அதனால் அதை வச்சு நான் இந்த சுட்ட கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை ஹீட்டுக்காக வைக்கிற அந்த பிளேட்டு இல்லைன்னா அந்த வளையம் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹீட்டுக்காக டைனிங் டேபிளில் வைக்கிற இந்த பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கத்திரிக்காயை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இது போல் எடுத்து விட்டு நல்லா இது கருநிறமாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் திருப்பி விட்டு எல்லா பகுதியையும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சுட்டுருச்சு. இப்போ கத்திரிக்காயை எடுத்துடலாம். இதோட தோலெல்லாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட தோலெல்லாம் நல்லா இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடியான பீஸாக சின்ன இது மூலம் கட் பண்ணி ரொம்ப நல்லாவே நைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, அது கூட சீரகம் சேர்த்து இதை லைட்டாக அப்படியே பொரிய விட்டு இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இதை நல்ல உப்பு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கூட மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பொதுவாக நீங்கள் எப்பயுமே செய்கிற கத்திரிக்காய் இல்லாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த கத்திரிக்காவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கத்திரிக்காய் இதோட நல்லா செட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டுக்கிறோம். கிண்டி விட்டு இது போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழையை தூவி சூப்பராக இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சில கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.